Learn here for TNPSC. இன்னைக்கு நம்ம வீடியோல பாலிட்டில கேட்கப்பட்ட क्वेश्चंस தான் फ्रेंड्स பார்க்க போறோம். 2021 எக்ஸாம்ஸ்ல கேட்ட क्वेश्चंस தான். ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா then please போய் அந்த வீடியோ பாருங்க फ्रेंड्स. டோட்டலி அரௌண்ட் ஒரு 75 to 77 क्वेश्चंस தான் இருக்கு. சோ அது எல்லாமே நான் வந்து இந்த ரெண்டு வீடியோல வந்து கவர் பண்ணிடுறேன். 2021 எக்ஸாம்ஸ்ல கேட்ட எல்லா இதுவரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்கப்பட்ட பாலிட்டி क्वेश्चंस தான் நான் எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவா வந்து கொடுத்திருக்கேன். வாங்க फ्रेंड्स இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். National Commission for Women was set up in எப்போ National Commission for Women set up பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1992ல. When was the article number 370 removed from the Indian Constitution? இது வந்து எப்போ 370 வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கான ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து தான் வந்து இந்த ஆர்டிகல் 370. அது எப்போ ரிமூவ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 5th August 2019ல தான் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. Under the Constitution of India, which one of the following is not related to fundamental duties? Fundamental dutiesல இது எதெல்லாம் வராதுன்னு கேக்குறாங்க. To develop scientific temper வரும், to safeguard public property வரும், to abide by the constitution and respect its ideals இதுவும் வரும், constitution respect பண்ணனும்ன்றதும் வரும். To vote in public election இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு fundamental dutiesல வந்து வராது. ஓகேங்களா? Who among the following control the entire financial system of the country at both level, center and state? Center state ரெண்டுத்துலயுமே financial system கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா CAG தான். Comptroller and Auditor General of India தான் வந்து பாத்தீங்கன்னா finance வந்து மேனேஜ் பண்றவர் அவர்தான். None of the following is a Lok Sabha session. இதுல எது வந்து லோக் சபா செஷன் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மொத்தமே 3 செஷன் தான் இருக்கு. மான்சூன் செஷன், வின்டர் செஷன், பட்ஜெட் செஷன் 3 செஷன் தான். சம்மர் செஷன் ஒரு செஷன் வந்து கிடையவே கிடையாது. Which one of the following language was not added in the 8th schedule of the Constitution by 71st Amendment Act 1992? நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே வந்து உங்களுக்கு இதுக்கு ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கான ஷார்ட்கட்டு. எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 71st அமெண்ட்மெண்ட்டில் ஆட் ஆகலை, எந்த லாங்குவேஜ் வந்து ஆட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா டோங்ரி தான். கொங்கணி, மணிப்புரி, நேபாளியில் 71st அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 92nd அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போடோ, டோங்ரி, மைத்லி, சாந்தாலி இந்த 4 லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோங்ரி இருக்கிற அமெண்ட்மெண்ட் வந்து 92nd அமெண்ட்மெண்ட் தான். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல்ஸ் கீழே தான் வரும். இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சிட்டிசன்ஷிப் ஆர் இதில் 4 ஸ்டேட்மெண்ட்டில் சிட்டிசன்ஷிப் பற்றி எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் சிட்டிசன்ஷிப் ஃப்ரம் ஆர்டிகல்ஸ் 5 to 11 கரெக்ட். ஆர்டிகல் 5 to 11 தான் வந்து சிட்டிசன்ஷிப்கான ஆர்டிகல். அண்டர் பார்ட் 4 பார்ட் 4 கிடையாது, பார்ட் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இன் இந்தியா போத் அ சிட்டிசன் பை பர்த் ஆஸ் வெல் அஸ் அ நேச்சுரலைஸ்ட் சிட்டிசன் ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் இதுவும் வந்து கரெக்ட் தான். சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஆர்டிகல் 2 கரெக்டு, சாரி ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரிவேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் லூஸ் பண்ணுறதுக்கான 3 வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரிவேஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 தான் வந்து கரெக்டு. சிட்டிசன்ஸ் அண்ட் ஏலியன்ஸ் என்ஜாய் ஆல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படியா? இல்லை, ஏன்னா வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, ஏலியன்ஸ்க்கு வந்து கிடையாது. The word secular added to the preamble of Indian Constitution is according to which of the following amendment? Secular என்ற வேர்டு வந்து எந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல தான். இதை வந்து நம்ம மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். எந்த இயர்னா 1976ல. இது கூட நீங்கள் வந்து இயருக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், 1976. ஸோ எப்படி நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலன்னா 7 6 ஆர் என்னது 42. ஸோ 1976ல தான் 46th அமெண்ட்மெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்க. The PM shall be appointed by the president and other ministers shall be appointed by the president on the advice of PM is according to which of the following article? Okay, PM வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, மினிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால் பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸின் பேரில் தான் மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அதுக்கான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 75 of 1. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் NICயோட எக்ஸ்பேன்ஷன் ஆனால் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ஸ் தான் NIC. Which committee recommended the establishment of Central Vigilance Commission? Central Vigilance Commission வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் கமிட்டி தான்.
எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1964 தான் இந்த சிவிசி வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து போடப்பட்டிருக்கும். ப்ரெசண்ட்டாக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் என் பட்டேல் தான் ப்ரெசன்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிஷனர். ப்ரெசன்ட் கமிஷனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் என் பட்டேல். The president administers the union territories and he or she exercises their power through which of the following ministry? பிரசிடென்ட் கீழே தானே இருக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்லாம். அவர் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான். விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்பீக்ஸ் அபவுட் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்? டைட்டில்ஸ் அபாலிஷன் பற்றி எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 18 தான். இது நான் போன வீடியோலையும் கொடுத்துருந்தேன் இந்த ஷார்ட்கட்டு இ டவுட்டுன்னு சொல்லிட்டு. இ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் லா. டி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன், ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, யூ வந்து அன்டச்சபிலிட்டி, டி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில். ஸோ 14 to 18 இ டவுட் தான் இதுக்கான ஷார்ட்கட்ஸ். அடுத்து நேஷனல் எமர்ஜென்சி இஸ் டிக்ளேர்ட் அண்டர் ஆர்டிகல். நேஷனல் எமர்ஜென்சினாவே நமக்கு என்ன தெரியும் 352 தான். 360 வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. நேம் த ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1953. 1953 போடப்பட்ட ஃபர்ஸ்ட் பிசிக்கான கமிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலேல்கர் கமிஷன் தான். அடுத்து பாருங்க, டு டிரான்ஸ்ஃபர் த சப்ஸ்டான்சிவ் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் த இந்தியன் பீனல் கோட் டவுரி, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் டவுரி ப்ரொவிஷன் ஆக்டுக்கு எது வந்து ட்ரூன்னு சொல்கிறாங்க, எது கரெக்டுன்னு சொல்கிறாங்க, அதான் வந்து கொஷின். டு டிரான்ஸ்ஃபர் த சப்ஸ்டான்சிவ் ப்ரொவிஷன் அண்டர் இந்தியன் பீனல் கோட் டவுரி கிவர் ஷுட் பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பனிஷ்மெண்ட். கரெக்டு தானே? இப்போது டவுரி கொடுக்குறவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை பனிஷ் பண்ணுறாங்களா? கிடையாது, டவுரி வாங்குறவங்கள தான் வந்து பனிஷ் பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் டவுரி ப்ரொபிஷன் ஆஃபீஸர்ஸ் எஸ் போட்டாங்க. மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி லிமிட்டட் டு 20% ஆஃப் த ஆனுவல் இன்கம் ஆஃப் த கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன். ஆமாம், அப்பாவோட 20% ஆனுவல் இன்கமில் 20% தான் என்ன கொடுக்கணும், மேரேஜுக்கான எக்ஸ்பென்சஸை வந்து அவங்க செலவு பண்ணணும்னு தான் அந்த ஆக்டில் வந்து இருக்குது. ஸோ இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு. அடுத்து பாருங்கள், பஞ்சாபி லாங்குவேஜ் ஆஸ் க்ளோஸ் கனெக்ஷன் வித் எந்த லாங்குவேஜோட கனெக்ஷன் இருக்குது? பஞ்சாபி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தியோடவும் உருதுவோடவும் தான் வந்து க்ளோஸ் கனெக்ஷனில் இருக்குது. விச் ஐடியாலஜி த்ரெட்டன்ஸ் இந்தியன் யூனிட்டி? வகுப்புவாதம், கம்யூனலிசம் தான் வந்து இந்திய ஒற்றுமையை வந்து என்ன பண்ணுது, அச்சுறுத்துதுன்னு சொல்கிறாங்க. Regarding the word fraternity in the preamble of the Indian Constitution, choose the correct statement. It leaves no room for regionalism, it leaves no room for communalism, it leaves no room for casteism. Fraternity-நாவே என்னது, சகோதரத்துவம். நம்ம எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் என்னது சகோதர தன்மையோட வந்து பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு எது கரெக்டாக இருக்கும்? இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் ரீஜனலிசம். நம்ம எந்த ஒரு ரீஜனை சேர்ந்தவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி போல் பழகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது கரெக்டு. இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் கேஸ்ட் சிஸ்டம். கேஸ்ட் வைஸ் அவங்கள பாகுபாடு பார்க்காம எல்லாருமே வந்து ஒற்றுமையாக வந்து பார்த்திங்கன்னா சகோதரத்தோட பழகணும்னு சொல்கிறது தான் வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். The term of office of Attorney General of India is not fixed by the Constitution. Correct. Attorney General ஏஜ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட டேர்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல கான்ஸ்டியூஷனில். The remuneration of Attorney General of India is not fixed by the Constitution. அவருக்கு எவ்வளோ ஊதியம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா இந்த ரெம்யூனரேஷன், அதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே வந்து கரெக்டு. ஹைகோர்ட் ஆஸ் ஜர்டிக்ஷன்ஸ் டு, ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிஷ் ஃபார் இஸ் கண்டெம்ட். ஸோ நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்க, அதாவது அந்த கோர்ட்டை வந்து நம்ம எதாவது அவமதிச்சோம்னா அதுக்கு தண்டனை கொடுக்கறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ சர்டைன் ரிட்ஸ் டு ப்ரொடெக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுறது. இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அதிகாரமாக உயர்நீதிமன்றத்தோட அதிகாரமாக இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ? எதுக்கு தப்புன்னு பார்த்தீங்கன்னா, இன் 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2 மெம்பர் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, ராஜமன்னார் கமிட்டி. எதுக்குன்னா டு எக்ஸாமின் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். ஆனால் கிடையாது, 3 மெம்பர் கமிட்டியை தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இட் ரெக்கமெண்ட் ஆல் இந்தியா சர்வீஸ் ஷுட் பி அபாலிஷ். கரெக்ட், ஆல் இந்தியா சர்வீஸே வந்து அபாலிஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இட் ரெக்கமெண்டட் தட் ஃபினான்ஸ் கமிஷன் ஷுட் பி மேட் அ பெர்மனன்ட் பாடி. கரெக்ட், அவங்களும் வந்து இதை ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பெர்மனன்ட் பாடியாக வந்து ஆக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, இந்த ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ராஜமன்னார் கமிட்டி தான். ஸோ இதில் எது வந்து தப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மெம்பர் கமிட்டின்றது தான் தப்பு, அது வந்து 3 மெம்பர் கமிட்டி. விச் ஷெடியூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபைஸ் த பவர், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத்? பஞ்சாயத்னாவே நமக்கு வந்து எந்த ஷெடியூலில் வரும்னு பார்த்தீங்கன்னா 11th ஷெடியூலில் தான்.
Governor is appointed by the president. Correct. He is the nominee of the central government. Correct. Our central government oda ஒரு nominee தான். The draft constitution provided for the indirect election of the government. தப்பு. Draft constitutionல வந்து indirect election வைக்கணும்னு சொல்லல. Constitution Assembly opted for the indirect appointment of the governor. இது correct. So statement 1, 2 and 4 தான் correct. Which of the following institution has the final power of deciding on the composition of the upper house of the state legislature? Okay. எந்த அதாவது ஃபைனல் பவர் வந்து யார்கிட்ட இருக்குது, அப்பர் ஹவுஸில் இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது. த இந்தியன் பிரசிடென்ட் ஹேஸ் அ வீட்டோ பவர் ஓவர். இந்தியன் பிரசிடென்ட்க்கு எதுக்கெல்லாம் வீட்டோ பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பதிகாரம் தான் இந்த வீட்டோ பவர். ஆர்டினரி பில்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில்க்கும் தான் வந்து அவருக்கு வீட்டோ பவர் வந்து இருக்குது. மணி பில்க்கும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்க்கும் அவருக்கு வீட்டோ பவர் கிடையாது. மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த பார்லிமெண்ட் வித்தவுட் பிரசிடென்ட்ஸ் அப்ரூவல். இல்லை, தப்பு அந்த ஸ்டேட்மெண்ட்டு. பிரசிடென்ட் அப்ரூவல் இருந்தால் தான் மணி பில்லே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். த ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். இது கரெக்டு. The Council of Ministers of the Parliament hold office during the pleasure of Prime Minister. The Council of Ministers எல்லாருமே Prime Minister இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால இருக்க முடியும். Which of the following articles broadly govern the relationship between Prime Minister and the President? Prime Ministerக்கும் Presidentக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 74, 75 and 78. Directive Principles of State DPSP இருக்குது பார்த்தீங்களா, is described as life giving provision of the constitution. டிஸ்கிரைப் பண்ணது யாருன்னா LM சிங்வி தான். Consider the following statement on fundamental duties. Fundamental duties பற்றி Parliament cannot enforce it by a legislation. கரெக்டு. இதை வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து யாருன்னா செய்யலைன்னா அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் அவங்க மேலேனா கிடையாது. It is applicable only to Indian citizen. எஸ், ஆமாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஆல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் எய்தர் மாரல் ஆர் சிவில் டியூட்டிஸ். கரெக்ட். எய்தர் மாரல் டியூட்டியாக இருக்கும் இல்லை சிவில் டியூட்டியாக தான் இருக்கும். பேயிங் டேக்ஸஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்கிறாங்க. இல்லை, பேயிங் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 and 3 தான் கரெக்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வாஸ் கன்வெர்டட் ஆஸ் அ லீகல் ரைட்? இதில் எது வந்து லீகல் ரைட்டாக கன்வெர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியை தான். எப்போ இதை பண்ணாங்கன்னா 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் தான் இந்த கன்வர்ஷன் வந்து நடந்தது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஆர்டிகல் 300A எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. லீகல் ரைட்டாக சொல்லி 300A வச்சுட்டாங்க. ஐடென்டிஃபை த ஃபண்டமெண்டல் டியூட்டி தட் வாஸ் ஆடட் இன் 2002 பை த 86th Amendment Act. ஸோ எந்த டியூட்டி வந்து 86th Amendment Actல ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 years. 6 to 14 years உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த 86th Amendment Act 2002 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. The Constitution of India establishes a parliamentary form of government. Yes, correct. Prime Minister is the head of the government. ஆமாம், Prime Minister வந்து head of the government தான். President is the head of the government. இல்லை, President is the head of the state. Real executive power rest with the President of India. இல்லை, nominal power தான் President கிட்ட இருக்குது. Real executive power வந்து பார்த்திங்கன்னா Prime Minister கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் A தான் கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 தான் கரெக்டு. By what name or names is our country mentioned in the Indian Constitution? Indian Constitution என்ன நேமில் மென்ஷன் பண்ணியிருக்கு நம்ம கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாரத் அப்படின்னு தான் மென்ஷன் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஆர்டிகல் மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். ஆர்டிகல் 39 of B வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷ்ட் ஹெரிடேட்டரி ப்ராப்பர்ட்டி, அதை அபாலிஷ் பண்ணுச்சு. ஆர்டிகல் 48 of A வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் எக்காலஜி என்விரான்மெண்ட் ஃப்ரம் பொல்யூஷன். ஆர்டிகல் 39 of D பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு. ஆர்டிகல் 39 of A பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர். அடுத்து பிரியம்பலை வந்து யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹோரோஸ்கோப்னு சொன்னது KM முன்ஷி. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஹோரோஸ்கோப்னே நான் அது ஒருத்தரோட ஜாதகம் தான், உன் முகத்தை வச்சே நான் வந்து உன் ஜாதகத்தை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு சிலர். ஸோ ஹோரோஸ்கோப்னாவே முன்ஷினா முகம். ஓகேங்களா. கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன் இது வந்து ஏர்னஸ்ட் பார்க்கர். கீ அதாவது பார்க்கர்னா பர்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பர்கர் ஸ்விக்கியில் இல்லை ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணோம்னா டெலிவரி பண்ணுறவங்க என்ன பண்ணாங்க, பின்னாடி அந்த பாக்ஸை கீ போட்டு திறந்து தான் நமக்கு பர்கரை வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ கீ நோட் டு த கான்ஸ்டியூஷனாவே நமக்கு ஏர்னஸ்ட் பார்க்கர் தான் ஞாபகம் வரணும். அடுத்து சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா தாக்கூர் தாஸ் பார்கர். ஓகேங்களா. சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சோல்னாவே நம்மளோட அந்த ஆன்மா, அது வந்து தாக்கூர் தாஸ் பார்கர். ஆன்மாவை வந்து நம்ம
தாக்கு பிடிக்கிறதா வந்து அந்த தாக்கூர் தாஸ் பார்கவ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஷார்ட்கட் தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். அடுத்து பேரடைஸ் ஆஃப் லாயர்ஸ் வந்து சர் ஐவர் ஜென்னிங்ஸ். இது வந்து புக்கில் இல்லை. ஸோ நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம இதை ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க 2021. இந்த வீடியோ ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.